மார்கழி திங்களின் மடுமலர் மணித்தட்டிலில் பொன்மானோ பார்க்கலவோ நின்னிழல் போலே கூடி வராம் யான் நீ இன்றி சூரியனல்லே. பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து வளகாப்பு இன்னைக்கு வந்து நடக்குது. பொண்ணுக்கு வந்து இந்த வளையல் வந்து நாங்கள் வந்து வைப்போம். சந்தனம் குங்குமம் வச்சு வளையல் போடுவோம். இன்றைக்கி என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருத்திகா விக்னேஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மூமெண்ட்டுக்கு தான் சூப்பராக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேபி எங்களுக்கு. கிருத்திகா கூட ரொம்ப நாள் கனவு, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி இந்த வீடியோவை பார்க்கும்போது உள்ள மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கிறா. வந்து மறுபடியும் அவுட்புட்டாக பார்க்கும்போது நான் பேசுனது அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிருத்தி வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் சிஸ்டரை விட அவள் நல்ல ஒரு பயங்கரமான சண்டை போடுறவ தான் இருப்பாள். இப்போது அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னா எனக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அது குட்டி பாப்பா விட நான் அவளுக்கு ஒரு க்யூட் நேம் வச்சுருக்கேன், லாலா. குட்டி லாலா ஒரு மஜ்னு. பாய் பேபினா மஜ்னு, கேர்ள் பேபினா லாலா. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் லாலா அண்ட் மஜ்னு. அதனால் வந்து அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிருத்திகா அது உனக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக குழந்த வரும், பயங்கரமாக இருக்கும், ஹாப்பியாக இரு. அதே மாதிரி அம்மாவுக்கும் ரொம்ப நாள் ஆசை, எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு பேபி வரணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவோட ஆசையும் நிறைவேற போகுது. அடுத்து வந்து அந்த சைடு வந்து கிருத்திகாவோட அம்மா அவங்களும் என்கிட்ட ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு. பவித்ரா என் தங்கச்சி, அவளுக்கு வந்து என்னென்னா வந்து அவளோட குழந்தைக்கு வந்து செட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதுவும் அவளோட ஆசையை நிறைவேற போகுது. இப்போ அவளும் கன்சீவாக இருக்கா, அதுக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அவளுக்கும் இந்த மாதிரி சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பேபி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம பாண்டி பஜாரில் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நீ ரிவீல் பண்ணி நம்ம வீட்டில் ரிவீல் பண்ணும்போது இருக்கிற மூமெண்ட் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மாதிரி. மேரேஜ் எப்படி ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லணும், ஃபஸ்ட்டு ஃபாரின் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிற மூமெண்ட்டு நமக்கு ஒரு ப்ரெஷியஸாக இருக்கும். வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வந்து 1 month பிஃபோரே டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே ஒரே பரபரன்னு தான் போயிட்டுருக்கு. பிளேட் டெக்கரேஷன்ஸ் அது பண்ணுறது, இங்கே வந்தோடனே ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருக்குது. எப்போ நெக்ஸ்ட் அவளுக்கு வந்து பாப்பா பிறக்கிற டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்தோடனே நான் ஒரு வைப் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப டபுளாக இருக்குது. மேரேஜ் பண்ணும்போது நான் பேச்சுலராக இருந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ வந்து இங்கே ஒரு ஃபேமிலியாக இருந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. அவளுக்கு கல்யாணமே இப்போதான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வளகாப்பு வந்தோடனே அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக நல்லா இருக்குது. அவளை நான் வந்து என்ன மாதிரி தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து திடீர்னு மாம் டு பி சூன் அப்படிங்கிற மாதிரி சில திங்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, அப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் இன்னும் வேறு மாதிரி மாறிடுவாள். அவளை சின்ன பொண்ணாக பார்த்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா மெச்சூர்டாக பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இது ப்ரெக்னென்சி ஜேர்னிங்கிறது வந்து என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்டோடதும் சேர்த்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப பயந்தது என்னென்னா, சின்ன வயசில் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப பயந்தேன். ஆனால் நான் எந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு நினச்சேனோ அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரியான ஹஸ்பண்ட் கிடைச்சதுனால எனக்கு ப்ரெக்னென்சி ஜேர்னி கூட ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன்.